எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாதே. பிதாவின் மறைவான கிருபை. முன்பு ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு தந்தையும் மகனும் மிகுந்த அன்போடு வாழ்ந்து வந்தார்கள். மகன் வளர்ந்து பெரியவனானதும் தந்தை அவனுக்கு திருமணம் செய்து வைத்தார். காலப்போக்கில் அந்த மகனுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. ஆனால் தந்தை வயதாகி முதிர்ச்சி அடைந்த போது மருமகளுக்கு அவரை பராமரிப்பது ஒரு பாரமாக தோன்றியது. அவள் தன் கணவனிடம், உங்கள் தந்தைக்கு வயதாகிவிட்டது, அவரால் இனி நமக்கு எந்த உதவியும் இல்லை, அவரை ஒரு அனாதை இல்லத்தில் சேர்த்து விடலாம், அதற்கான மாதாந்திர கட்டணத்தை மட்டும் நாம் செலுத்திவிடலாம் என்று வற்புறுத்தினாள். ஆரம்பத்தில் மகன் இதற்கு சம்மதிக்கவில்லை. என்றாலும் வீட்டில் ஏற்பட்ட தொடர் சண்டைகள் மற்றும் சமாதானமின்மை காரணமாக அவன் தன் மனைவியின் பேச்சை கேட்க துணிந்தான். மகன் இந்த முடிவை தன் தந்தையிடம் சொன்னபோது தந்தை ஆச்சரியப்படும் விதமாக அமைதியாக இருந்தார். அவர் மகனிடம், மகனே, உன் விருப்பப்படி செய் என்று மட்டுமே கூறினார். மகன் தன் தந்தையை ஒரு அனாதை இல்லத்திற்கு அழைத்துச் சென்றான். தந்தையை வரவேற்பறையில் அமர வைத்துவிட்டு இல்லத்தின் மேற்பார்வையாளரை சந்தித்து சேர்க்கை முறைகளை பற்றி பேசினான். அப்பொழுது அந்த மேற்பார்வையாளர் மகனிடம் ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொன்னார். உன் தந்தையை எனக்கு நன்றாக தெரியும். பல ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு குழந்தைகள் இல்லாத போது ஒரு குழந்தையை தத்தெடுக்க அவர் இங்கே வந்தார். இந்த இல்லத்திற்கு அவர் எவ்வளவோ உதவிகளை செய்திருக்கிறார். அன்று அவர் தத்தெடுத்த அந்த அனாதை குழந்தைதான் நீ. இதை கேட்ட மகன் இடிந்து போனான். தான் ஒரு அனாதையாக இருந்தபோது தன்னை மகனாக ஏற்றுக்கொண்ட தந்தையே இன்று நான் அனாதையாகவிட துணிந்ததை எண்ணி கண்ணீர் விட்டு அழுதான். உடனடியாக தன் தந்தையிடம் ஓடிச் சென்று மன்னிப்பு கேட்டு அவரை மீண்டும் வீட்டிற்கே அழைத்துச் சென்றான். அன்று முதல் தன் தந்தையை மிகுந்த மரியாதையோடும் அன்போடும் கவனித்து கொண்டான். ஆவிக்குரிய பாடம். நாமும் ஒரு காலத்தில் இவ்வுலகில் வழி தெரியாத அனாதைகளாகவே அலைந்து கொண்டிருந்தோம். ஆனால் நம் பரமபிதா நம்முடைய கிருபையினால் நம்மை தேடி வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். நாம் எந்த நிலையில் இருந்து உயர்த்தப்பட்டோம் என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. அந்த நினைவு நம்மை என்றும் தாழ்மையுள்ளவர்களாக நடத்தும். வேதவசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ரோமர் 8:15. நீதி. நாம் இன்று இருக்கும் நிலைக்கு காரணமான கிருபையை ஒருபோதும் மறக்கக்கூடாது. நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை நினைப்பதே தாழ்மையின் ஆரம்பம். ஆமென்.